வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுரவின் யாழ்ப்பாண விஜயம், வடபகுதியில் சுவீகரிக்கப்படவுள்ள காணிகள். கள்ள காதலர்களுடன் ரகசிய உறவு, காதலர்களுடன் பெண்களின் அந்தரங்க காணொளிகள், வித்தியாசமான முறையில் பணம் பறிக்கும் கும்பல், வெளியான திடுக்கிடும் தகவல். தனது அதிரடி அறிவிப்பை அறிவித்து ஐநா, யுத்த காலத்தில் நடந்த பாலியல் வன்முறை குற்றங்கள் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும். குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களில் உள்ள மாணவர்களுக்கு நற்செய்தி, அரசாங்கம் வழங்கும் பெரும் உதவி, வெளியான நற்செய்தி. அரச ஊழியர்களுக்கு வழங்கப்பட போகும் பெருந்தொகை பணம், அரசாங்கம் வழங்கிய மகிழ்ச்சி தகவல். அரசாங்க வேலைக்கு காத்திருப்போருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல், குவிந்து கிடக்கும் அரச வேலை. தாய் தகப்பனை அனாதரமாக விட்ட பிள்ளைகள், வயோதிப பெற்றோர் எடுத்த விபரீத முடிவு, தமிழர் பகுதியை சோகத்தில் ஆழ்த்திய சம்பவம். பிரதமர் ஹரிணியால் ஒரே நாளில் ஃபேமஸான விமல் வீரவன்ச உண்ணாவிரத போராட்டம் என்று நாடகம் ஆடிய சம்பவம் தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மட்டக்களப்பு தண்ணாமுலையில் பிள்ளைகள் கைவிட்டதால் வயோதிப பெற்றோர் விஷமருந்தி உயிரிழந்த சம்பவம் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்தவர்கள் 3 பெண் பிள்ளைகளின் தாய் தந்தை என கூறப்படுகிறது. இந்நிலையில் முதுமையில் உடல்நலக்குறைவால் மனைவி 1 வருடமாக படுக்கையில் இருந்து வந்த நிலையில் கணவனே மனைவியை பராமரித்து வந்துள்ளார். இந்நிலையில் குறித்த நபர் மனைவிக்கும் நஞ்சு கொடுத்து தானும் நஞ்சு அருந்தி மரணித்துள்ளதாக கூறப்படுவது அதிர்ச்சியையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. நாட்டில் திருமணமான பெண்கள், இளம் பெண்கள் மற்றும் இளைஞர்களின் தனிப்பட்ட உறவுகளை ரகசியமாக வீடியோவாக பதிவு செய்து அவற்றை இணையதளத்தில் வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக காலி தகவல் தொழில்நுட்ப மற்றும் கணினி குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி KKR அல்விஸ் கருத்து தெரிவிக்கையில், குற்றவாளிகள் நவீன தொழில்நுட்ப கேமராக்களை பயன்படுத்தி ரகசியமாக காட்சிகளை பதிவு செய்கிறார்கள் என குறிப்பிட்டார். இந்த கேமராக்கள் சட்டை காலர், பேனா, பாக்கெட் அல்லது விடுதிகளில் படுக்கை போன்ற இடங்களில் மறைத்து வைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். பெரும்பாலும் காதலிப்பதாக நம்பிக்கை ஏற்படுத்தி பெண்களை விடுதிகளுக்கு அழைத்து சென்று அவர்களது தனிப்பட்ட தருணங்களை ரகசியமாக பதிவு செய்து பின்னர் அவற்றை இணையத்தில் வெளியிடுவதாக மிரட்டி பணம் பறிப்பதாக போலீசார் கூறுகின்றனர். சமீபத்தில் வெளிநாட்டில் பணிபுரியும் 45 வயதுடைய ஒரு பெண் உள்ளூரில் பணியாற்றும் ஒருவருடன் பழகிய நிலையில் அந்த நபர் அவர்களுக்கு இடையிலான தனிப்பட்ட காட்சிகளை ரகசியமாக பதிவு செய்து தற்போது அவற்றை வெளியிடுவதாக மிரட்டி பணம் கேட்பதாக போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார். அதேபோல் வெளிநாட்டில் வேலை செய்கின்ற கணவரை கொண்டு ஒரு பெண்ணிடம் தன்னை சடங்கு செய்பவர் என அறிமுகப்படுத்திக் கொண்ட ஒருவர் ஏமாற்றி உறவு ஏற்படுத்தி அதனை ரகசியமாக பதிவு செய்து தற்போது மிரட்டி பணம் பறிப்பதாகவும் முறைப்பாடு கிடைத்துள்ளதாக அதிகாரி தெரிவித்தார். இந்த நிலையில் இளம் பெண்கள் காதல் உறவுகளில் ஈடுபடும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும், திருமணமான பெண்கள் ரகசிய உறவுகள் காரணமாக கடும் ஆபத்துகளை எதிர்கொள்ள நேரிடலாம் என்றும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க எதிர்வரும் 15ஆம் தேதி யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையில் யாழ் ஊர்காவல்துறை பிரதேச செயலகத்திற்குட்பட்டு எழுவைத்தீவு இரங்குறைக்கு அருகாமையில் அமைந்துள்ள கடற்கரை முகாமுக்காக பொதுமக்களுக்கு சொந்தமான சுமார் 4 பரப்பு காணியை சுவீகரிக்க நில அளவை திணைக்களம் அறிவித்துள்ளது. கடற்படையின் தேவைக்காக தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் இந்த தனியார் காணியை அரசின் உரிமைக்குள் கொண்டு வருவதற்காக காணி உரிமையாளர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த காணியின் உரிமையாளர் ஒருவரின் கூற்றுப்படி 1990ஆம் ஆண்டுகளுக்கு பிறகு கடற்படையினர் முகாம் அமைத்து தனது பூர்வீக நிலத்தை பயன்படுத்தி வருவதால் தங்களது குடும்பம் சுமார் 30 ஆண்டுகளாக சொந்த வீட்டில் வாழ முடியாத நிலை உள்ளது.
தற்போது அந்த காணியில் சிறிய வீடு ஒன்றில் வசித்து வந்ததாகவும் கணவர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மகன் மனநலம் பாதிக்கப்பட்டவராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாறான கடினமான குடும்ப சூழ்நிலையில் கடற்படை பயன்படுத்தி வரும் தனது காணியின் ஒரு பகுதியானது மீண்டும் பெற்றுத்தருமாறு பல அரசு அதிகாரிகளிடம் தொடர்ந்து கோரிக்கை விடுத்தும் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது பூர்வீக நிலத்தை கடற்படைக்கு ஒப்படைக்க தயாரில்லை என்றும் யாழ்ப்பாணத்திற்கு வரவுள்ள ஜனாதிபதி தனது குடும்ப நிலையை கருத்தில் கொண்டு தங்களது காணியை மீண்டும் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 2026 ஆண்டில் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை எழுதுப் பொருட்களை பெறுவதற்கான கொடுப்பனவு வழங்கும் திட்டத்தை தொடர்ந்தும் செயல்படுத்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. அதன்படி அஸ்வசும கொடுப்பனவை பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த பாடசாலை மாணவர்களுக்கு எழுதுப் பொருட்களை பெறுவதற்கான நலன்புரி நன்மைகள் சபையினூடாக ஒவ்வொரு மாணவனுக்கும் ரூபாய் 6000 வீதம் வழங்கப்பட உள்ளது. மேலும் 2025 ஆண்டில் அஸ்வசும கொடுப்பனவு திட்டத்தில் சேர்க்கப்படாதிருந்தாலும் அதற்கு தகுதி உடையவர்களாக இருந்து நாடளாவிய ரீதியில் 300க்கும் குறைவான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனுடன் பிரிவினா மற்றும் சீலமாதா மடங்களில் கல்வி பயிலும் சாதாரண மற்றும் துறவி மாணவர்கள் அத்துடன் சிறுவர் மேம்பாட்டு மையங்களில் இயங்கும் பாடசாலைகளில் கல்வி கற்கும் மாணவர்களுக்கும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சினூடாக ஒவ்வொரு மாணவனுக்கும் ரூபாய் 6000 வீதம் கொடுப்பனவு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராக உள்ள பிரதமர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அதிகாரிகளுக்கு வழங்கப்படும் பண்டிகை கால முற்பணத் தொகையை ரூபாய் 15,000 உயர்த்துவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கமைய தாபன விதிக்கோவையின் தொடர்புடைய விதிகளை திருத்துவதற்கும் இது தொடர்பான புதிய சுற்றறிக்கை வழிமுறைகளை வெளியிடுவதற்கும் பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சமர்ப்பித்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. தற்போதுள்ள தாபன விதிக்கோவையின் பிரகாரம் அரசாங்க அதிகாரிகள் தைப்பொங்கல், ரமலான், சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு, வெசாக், தீபாவளி, கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை காலங்களில் ஸ்ரீபாத யாத்திரை, ஹஜ் யாத்திரை போன்ற புனித யாத்திரைகளுக்காகவும் ரூபாய் 10,000 வரை முற்பணமாக பெறுவதற்கு உரிமை கொண்டுள்ளனர். இந்த முற்பணத் தொகை வட்டியில்லாமல் 8 மாதாந்திர தவணைகளில் அல்லது தேவையானால் முன்னதாகவே மீள செலுத்தக்கூடிய வகையில் வசூலிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நிலையில் 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் அரசாங்க அதிகாரிகளுக்கான பண்டிகை கால முற்பணத் தொகையை ரூபாய் 15,000 அதிகரிக்க முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசு சேவைக்கு 26,095 புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதன் அடிப்படையில் 23,344 ஆசிரியர்கள் உட்பட இந்த புதிய ஆட்சேர்ப்புகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். பொது சேவையில் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மறு ஆய்வு செய்வதற்கும் தேவைகள், முன்னுரிமைகள் மற்றும் காலக்கெடுகளை அடையாளம் காண்பதற்கும் அத்துடன் மேற்கொள்ளப்பட வேண்டிய ஆட்சேர்ப்புகளின் எண்ணிக்கை தொடர்பில் தேவையான தீர்மானங்களை எடுப்பதற்கும் பிரதமரின் செயலாளர் தலைமையில் ஒரு அதிகாரிகள் குழுவை நியமிப்பதற்கு கடந்த 2024 டிசம்பர் 30 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டிருந்தது. அந்தந்த அமைச்சகங்களின் கீழ் உள்ள துறைகள் மற்றும் அரசு நிறுவனங்களில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்காக சம்பந்தப்படுத்தப்பட்ட அமைச்சகங்களால் அந்த குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு குழுவினால் பரிந்துரைக்கப்பட்ட ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்குமாறு பிரதமர் முன்வைத்த முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் யுத்த கால பகுதியில் இடம்பெற்ற பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்களிடம் இலங்கை அரசு பகிரங்கமாக மன்னிப்பு கூற வேண்டும் என ஐக்கிய நாடுகள் சபை வலியுறுத்தியுள்ளது. யுத்த காலத்தில் நிகழ்ந்த பாலியல் வன்முறைகளுக்கு இதுவரை உரிய நீதி வழங்கப்படவில்லை என ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது.
நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கையையும் நாம் இழந்துவிட்டோம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டுள்ள இந்த அறிக்கை கடந்த 10 ஆண்டுகளாக திரட்டப்பட்டு தகவல்களின் அடிப்படையில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டு போர் 2009ஆம் ஆண்டில் முடிவுக்கு வந்த பின்னரும் பாலியல் வன்முறைகளால் பாதிக்கப்பட்ட பெண்களும் ஆண்களும் இன்னும் உடல் மற்றும் மனரீதியாக கடும் பாதிப்புகளுடன் வாழ்ந்து வருவதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் மீதான அச்சுறுத்தல்கள் மற்றும் அநீதிகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கை அரசு கடந்த காலத்தில் இடம்பெற்ற தவறுகளுக்காக பாதிக்கப்பட்டவர்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் பாதுகாப்புத்துறை மற்றும் நீதித்துறைகளில் உடனடி மற்றும் அடிப்படை சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டர்க் வலியுறுத்தியுள்ளார். முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச கல்வி அமைச்சுக்கு முன்னாக முன்னெடுத்திருந்த தனது சத்தியாகிரக போராட்டத்தை நிறுத்திக் கொண்டுள்ளார். தரமாறு மாணவர்களுக்கான புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த வருடம் வரை ஒத்திவைப்பதாக அரசாங்கம் அறிவித்ததை தொடர்ந்து தனது போராட்டத்தை நிறுத்துவதாக விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கல்வி அமைச்சுக்கு முன்பாக நேற்று 12ஆம் தேதி விமல் வீரவன்ச இந்த சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்திருந்தார். இந்நிலையில் குறித்த கல்வி சீர்திருத்தங்களை ஒத்திவைக்க அரசாங்கம் தீர்மானித்ததை தொடர்ந்து தனது போராட்டத்தை கைவிடுவதாக அவர் அறிவித்துள்ளார். அதேவேளை ஐக்கிய நாடுகள் சபைக்கு எதிராக முன்னர் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அரசியல் நகைச்சுவையாளராக மாறிய விமலின் இந்த போராட்டமும் ஒரு அரசியல் நாடகமே என சமூக வலைதளங்களில் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. மேலும் நேற்றிரவு சுமார் 11 மணியளவில் போராட்ட களத்திலிருந்து விமல் வீரவன்ச வெளியேறியதாகவும் பின்னர் இன்று காலை மீண்டும் வந்து போராட்டத்தில் அமர்ந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில்